வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராயல் ரம்பல் 2025க்கு இப்போதைக்கு சர்ப்ரைஸ் என்ன யார் வர போகிறா. அதுக்கப்புறம் பால் ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் சிஎம் பக்கம் டீஸ் பண்ணியிருக்காரு. பேட் பண்ணிக்கும் அண்ட் லோகன் பாலுக்கும் ஒரு மேட்ச் வந்து பண்ண போகிறாங்களா, ஒரு சில ரூமர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு புதுசு வந்துருதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்னைக்கு அந்த கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு ராயல் ரம்பல் 2025ல ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா யாரும் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இடத்துலேயே வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, என்னோட அப்டேட் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. டிசம்பர் 16 2024 அப்போ அவங்க இன்ஜூர் ஆயிருக்காங்க. 5 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கேட்டல, ராயல் ரம்பல் 2025ல சர்ப்ரைஸ் என்ன வரதுக்கு இவங்களும் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இன்ஜூர்ல இருந்து கியூர் ஆயிட்டாங்களா, இதை இப்போதைக்கு வந்து அப்டேட். அண்ட் ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பல் 2025 பற்றி. இப்போதைக்கு ராயல் ரம்பல் 2025ல ஒரு சில சூப்பர் ஸ்டார்லாம் இருக்க போறாங்க. ஆல்மோஸ்ட் செத் ராலன்ஸ் அண்ட் ரோமன் ரைன்ஸ் அண்ட் ஜான் சீனா, சிஎம் பங்க், ட்ரூ மேக்கின்டர்னு ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார்லாம் வர வைக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் ஒரு பங்கு இருக்குல்ல, அதாவது நம்ம இப்போ WWE இருக்கிறவங்க அண்ட் வரப்போறவங்க அண்ட் டெபியூட் ஆகிறவங்க ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கு. எல்லாருமே வந்து கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோ வந்து சர்ச் பண்ணி கஷ்டப்பட்டு தேடி இருக்கேன். அண்ட் இப்போதைக்கு ராயல் ரம்பல் 2025ல ரோமன் எல்லாருமே ஆளுக்கு, ரோமன் மட்டும் இல்லை, சிஎம் பங்க், ஜான்சன் எல்லாருமே ஆளுக்கு ஒரு கனவோட போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் சிஎம் பங்க் லாஸ்ட் ரால வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தாரு, அண்ட் எல்லாருமே வந்து இது ராயல் ரம்பல்ல இருக்க போகிறோம் அண்ட் எல்லாத்தையுமே அடிச்சு தூக்கிட்டு நான் வந்து வின் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் இப்போதைக்கு ஒன்னே ஒன்று என்னன்னா, யார் தான் அந்த ராயல் ரம்பல் வின் பண்ண போறா. அண்ட் இந்த ராயல் ரம்பல்ல சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் ஒன்று இருக்கும், கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் இருக்கும். அண்ட் இப்போதைக்கு இந்த ராயல் ரம்பல்ல சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அதிக சான்சஸ் ஈஸ்டின் கார்னட், பிராக் லெஸ்னர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்பர்க். இப்போதைக்கு மேக்ஸிமம் அதிக சான்ஸாக இருக்கு. ஒருவேளை ராயல் ரம்பல்ல வின் பண்ண சான்ஸ் இல்லை, வந்து குந்தரை வந்து தள்ளி விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும். ஏன்னா இவங்க ரெண்டு பேர்ல யாராவது வந்து குந்தரை தள்ளி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் இதுக்கு அடுத்த ஸ்டோர் லைன் இன்னும் வந்து ஃபயரா இருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு கண்டிப்பாக குந்தர் யாராவது இந்த ரெசல்மேனியா ஃபேஸ் பண்ண போறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் த ஃபைனல் பாஸ் பீப்பிள் சாப் த ராக் வந்து இருக்காரு. இப்போதைக்கு ராயல் ரம்பல் 2025 வின் பண்ணுறதுக்கே இவர் வந்து ஃபேவராக இருக்காரு. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டைம் ராயல் ரம்பல் வராருண்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த பால் வைஸ்மேன், பால் ஹியூமன் பற்றி. இப்போதைக்கு பால் ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் ஒரு பேக்கப் பிளானாக வச்சிருக்காங்க. பால் ஹியூமனோட வச்சு ஒரு ஸ்டோரி லைன் பண்ணலான்னு ரோமன் அண்ட் சிஎம் அது இடையில சென்டரா வந்து பால் ஹியூமன் வச்சு ஒரு பிகஸ்ட் ஸ்டோரி லைன் வந்து மேக் பண்ணுறாங்க. அண்ட் இது எல்லாமே இந்த ரெசல்மேனியா 41 ஒரு பேக்கப் பிளானாக தான் இருக்கும். அப்படி ரெசல்மேனியா நடக்கிறனாலும் இந்த ஒரு ஸ்டோரி லைன் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. கரண்ட் டைமில் பால் ஹியூமன் அப்பப்போ டியூட் போடுறதும் அண்ட் ரோமன் கூட தான் இருக்காரு, எப்பயுமே ரோமன் கூட தான் இருப்பாரு. ஆனால் ஒருவேளை சிஎம் பக்கோட டிஸ்ட்ரக்ஷன் மூலியமா ஸ்டோரி வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. WWE ஒரு டியூட் போட்டதுல பிளாக் ஸ்கிரீன்ல வந்து ஒரு டியூட் போட்டிருக்காங்க சிஎம் பக் இப்படி இருக்கிற மாதிரி. அண்ட் அது கீழே பால் ஹியூமன் வர டியூட் போட்டிருக்காரு. அதெல்லாம் பார்த்தோன்னே இப்போ எல்லாத்துக்குமே என்ன ஒரு தோணுதுன்னா, இந்த ஸ்டோரியில் என்ன கண்டிப்பாக மேக் பண்ணுவாங்க இதை வந்து. ஆனால் ரெசல்மேனியால மேக் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இந்த வருஷம் நடக்க போகிற ராயல் ரம்பல்ல ஒருவேளை ரோமனும் ஜெயிக்கல, இல்லைன்னா சிஎம் பங்கும் ஜெயிக்கலன்னா நெக்ஸ்ட் பேக்கப் லைன் இதாக தான் இருக்கும். அண்ட் ரோமன் அண்ட் சிஎம் பங்குள்ள பால் ஹியூமன் வச்சு ஒரு சொல்லி கொண்டு போயிடுவாங்க. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் நம்பர் 2 ஹல்க் ஹோகன் பற்றி. இப்போதைக்கு ஹல்க் ஹோகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூமர்ஸாக போய்கிட்டு இருக்காரு. வரப்போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல வந்து 25 நடக்க போகிற சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்ல எப்படி போன வருஷம் ஒரு வயசான ஒரு கூட்டம் வந்தாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம தெரிஞ்ச ஒரு வயசான ஒரு கூட்டம் வர போகிறாங்க. அவ்வளோதான். ஹல்க் ஹோகன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்ல ஃபேவராக இருக்காரு வந்து கலந்துக்கிறதுக்கு. ஆனால் இப்போதைக்கு என்ன ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, போன வாட்டி ராலே வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹல்க் ஹோகன் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டாங்க, பூன்னு கத்தி விட்டு. இப்போதைக்கு அவர் ஹீல் டர்ன் ஸ்டோரி பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் போகுது. அண்ட் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட ஒரு செக்மெண்ட் பண்ண போறாராம். வந்தாருன்னா, அப்படி வரலைன்னா எந்த கற்பனை வேணாம். ஆனால் இப்போதைக்கு அதிக சான்ஸ் இருக்கு ராயல் ரம்பல் 2025ல ஹல்க் ஹோகன் கலந்துக்கிறதுக்கு. என்னடா இது நீ இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா உண்மைதான். ஹல்க் ஹோகன் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பல் 2025ல இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு 80% சான்சஸ் இருக்கு. அண்ட் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை பொறுத்து தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்பயுமே ஃபேன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்ப்ரைஸ் ரிட்டர்ன்ல இவர் ஒரு ஆளை வந்து சேர்த்துக்கலாம். ராயல் ரம்பல் 2025ல ஹீல் டர்ன் ட்ரெஸ் போட்டு அந்த பிளாக் கலர்ல வருவார்னு நினைக்கிறேன். அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா WWE பேக்லாஷ் பத்தி. ரெசல்மேனியா முடிஞ்சு அடுத்த மெயின் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் தான். இந்த ஒரு பேக்லாஷ் வச்சு இப்போதைக்கு ஒரு பெரிய ரூமர்ஸ் போகுது என்னன்னா, இந்த ஒரு பேக்லாஷ் ஷோ மெக்சிகோல தான் நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. WWE டிமாண்ட் பண்றாங்க. ஏன்னா மெக்சிகோல நடத்த போறது ஆல்மோஸ்ட் 80% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. அண்ட் அங்க மெக்சிகோ ஃபேன்ஸ் எல்லாருமே இன்னொரு விஷயம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அங்க வந்து பேட் பன்னியோட ஒரு மேட்ச் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி பேட் பண்ணியும் நான் ஒரு மேட்ச் பண்ணணும்னு அவரும் ரெடியா இருக்காரு. அண்ட் WWE கண்டிப்பா வந்து ரெடியா இருப்பாங்க. ஏன்னா காசு தான் முக்கியம், யாரா இருந்தாலும் இப்படி செஞ்சுதான் ஆகணும். ஆனா மெக்சிகோ வராங்க பேட் பண்ணி வச்சு மேட்ச் வந்து கேட்கறாங்க. அவங்களே வந்து அதையும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால ட்ரெண்டா இருக்கு. அண்ட் மெக்சிகோக்காரங்க எல்லாருமே என்ன மாதிரி மேட்ச் கேட்கறாங்கன்னா, பேட் பன்னி வர்சஸ் லோகன் பாலுக்கான ஒரு மேட்ச் வந்து கேட்கறாங்க. அதுவும் அங்க மெக்சிகோல நடந்துச்சுன்னா எப்படி இருக்கணும், உங்க ரியாக்ஷன் எப்படி யோசிச்சு பாருங்க. இதுக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகஸ்ட் செலிபிரிட்டி அண்ட் செலிபிரிட்டி வார் வந்து பண்ண
போகிறாங்க போல இருக்கு. அண்ட் பேட் பண்ணிக்கும் லோகன் பாலுக்கும் நடந்துச்சுன்னா உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னாலே வந்து அதாவது இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்லில் தவிர இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பிகஸ்ட் செலிபிரிட்டி. கண்டிப்பாக வந்து லோகன் பாலும் இந்த மேட்ச் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது லோகன் பாலும் இந்த ஒரு மேட்சுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு. ஆனால் பேட் பண்ணி வந்து இது அக்செப்ட் பண்ணணுமே, மெக்சிகோவில் நடந்துச்சுன்னா வேற லெவலாக இருக்கும். மேபி சான்ஸ் இருக்கு இந்த மேட்ச் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா மெக்சிகோட மெயின் ஈவெண்ட்டாக இருக்க கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா மெக்சிகோ மக்கள்லாம் இந்த பேட் பண்ணியை தான் வந்து வரவேற்கிறாங்க. ரோமன் ரெய்ன்ஸ் இதில் யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க லாஸ்ட்டாக அந்த மேட்சே தெரியும். ட்ரூ மைண்டர் வர்சஸ் பேட் பண்ணி தான் மெயின் ஈவெண்ட்டாக நடந்துச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி பேட் பண்ணி இருந்த மேட்ச் எல்லாம் மெயின் ஈவெண்ட்டாக நடந்துச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. நம்பர் 3 மளிகை பிளாக் பற்றி இப்போதைக்கு ஏகப்பட்ட ரூமர்ஸ் என்னன்னா ஏடபிள்யூ விட்டு அவர் வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஷோலே நடந்துச்சு. ஆனால் அவரோட பார்ட்னரை தூக்கி சிங்கிள் டிவிஷனில் போட்டாங்க. இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் தோணுது. ஒருவேளை இவர் வந்து ஏடபிள்யூ விட்டு வெளியே போயிட்டாரா, இப்போதைக்கு ஒரு கன்ஃபார்ம் ஒரு 80% சான்ஸ் உள்ள ஒரு ரூமர்ஸ் வந்திருக்கு. இதுவும் ரூமர்ஸ் தான், ஆனால் கன்ஃபார்மாக சொல்லுவேன் ஒரு 80% இப்போதைக்கு மளிகை பிளாக் திருப்பி ஏடபிள்யூக்கு போகிற சான்ஸே கம்மி தாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எப்படி பென்டகன் சோனியர் ஹைப் ஏற்றி உள்ளே சேர்த்துட்டாங்களோ அதே மாதிரி இப்போ டபிள்யூ அடுத்த பிளான் மளிகை பிளாக் வந்து ஹைப் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே டபிள்யூக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மளிகை பிளாக்கை. இப்போதைக்கு ஃபேன் சைடு அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா டபிள்யூ கண்டிப்பாக இவரை சேர்த்து இழுத்து போட்டுருவாங்க. ஆனால் இழுத்து போகிறது பெருசு இல்லை. இப்போதைக்கு பென்டகன் சோனியரே வச்சு ஒரு செக்மெண்ட் வந்து கட் பண்ணி விட்டாங்க அவரோட மொழியில் பேசின ஒரு வாய்ஸை. அண்ட் மளிகை பிளாக்கையும் கொண்டு வந்து கரெக்டாக அந்த ஒரு மாதத்துக்கு டாப்பில் இருப்பார். அதுக்கப்புறம் புஷ்னு காணாமல் போயிடுவார். உண்மை அதுதான். ஏன்னா டபிள்யூ பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி தான் செய்வாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூட சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பற்றி. இப்போதைக்கு சாட்டர்டே மெயின் ஈவென்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 17 நடந்துச்சு. அண்ட் இப்போ ஒரு சாட்டர்டே மெயின் ஈவென்ட் நடக்க போகுது. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் நம்பர் நம்ம எதிர்பார்க்கணும் தள்ளி வச்சிட்டாங்க. பிப்ரவரி மாதம் தள்ளிட்டாங்க. ஜனவரி 25 நடக்க போகிற சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்ல மெயின் ஈவென்ட் ஜெயூசோ வர்சஸ் குந்தருக்கான ஒரு மேட்சும் அண்ட் சீமஸ் வர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான ஒரு மேட்சும். இதில் வேற நம்ம ஹல்க் ஹோகன் வர போகிறதா ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இன்னும் ஒரு சில மேட்சஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகும். இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோனி லீவில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த ரைட்ஸை வந்து வாங்கிடுவாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸ் பற்றி ஒரு பெரிய அப்டேட். நம்பர் 4 என்னன்னா அந்த வைஸ்மேன் பால் ஹியூமன் தான். ஏன்னா வைஸ்மேன் பால் ஹியூமன் லோகன் பால் கூட ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணதில் அவர் யாரை பற்றி பேசியிருக்காருன்னா அமெரிக்கன் மாதிரி கோடிரோட பற்றி. என்னடான்னு கேட்டிங்கன்னா அவர் இப்போதைக்கு டைட்டில் வின் பண்ணியிருக்காருல அண்ட் ராக் என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான் வைஸ்மேன் பால் ஹியூமன் சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போதைக்கு அவர் வந்து பாராட்டணும். உண்மையிலே டபிள்யூக்காக உழைக்கிறான். அண்ட் டபிள்யூக்காக அவன் வந்து அந்த பேக்கேஜை வந்து ஏற்றுனான். எப்படி சொல்கிறதுனா அந்த கோடி ரூடால டபிள்யூ ஓடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ரோமன் அளவுக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி வந்து கரெக்டாக வந்து ப்ரூவ் பண்ணுறாரு அவர் தன்னை சாம்பியனா. உண்மையில கோடி வந்து இந்த டைட்டிலுக்கு டிசர்வ் தான் ரியலி நான் சொல்லுவேன். ஏன்னா கோடி வந்து ரோமன் கோடி என்ன டிஃப்ரெண்ட் தெரியுமா? என்ன பொறுத்தளவுக்கு ரோமன் வந்து டைட்டில் எடுத்தாருன்னா மேட்ச் கம்மியாக பண்ணுவார். கோடி எல்லா மேட்சுமே பண்ணுவார். அதான் பெட்ரு. அண்ட் எலிமினேஷன் சாம்பரை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு அவங்க டிக்கெட் செல்லிங் தெரிய வந்திருக்கு. அண்ட் எலிமினேஷன் சாம்பரில் ஜான்சினா வரப்போகிறதா ஆல்மோஸ்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஜான்சினா சிஎம்எக் அண்ட் மெயின் ஈவென்ட் ஜெயூஸ்லாம் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பொறுத்து 25,000 டிக்கெட்டும் மொத்தமாக சோல்ட் அவுட் ஆயிருச்சு. ஒரு வருஷம் பிறந்துருச்சுனாவே அடுத்தடுத்து ராயல் ரம்பர், எலிமினேஷன் சாம்பர் அண்ட் ரெசல்மேனியா டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் நம்மளை வந்து மகிழ வைப்பாங்க. நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் தள்ளி விடுற மேட்ச் அண்ட் கூண்டில் அடைக்கிற மேட்ச், அதுக்கப்புறம் மெயினான ஒரு ரெசல்மேனியா, அதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை தாண்டினக்கு அப்புறம் தான் சுகமே ஆரம்பிக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவா. சி மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.